2025 ஆஷஸ் சீரிஸ் வந்து நேரடி முடிஞ்சிருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி சோத்து நாட்டி வாங்கிச்சு சேர்த்து நாட்டி வாங்கிச்சுன மாதிரி இங்கிலாந்து வந்து ஹோம் கிரவுண்ட்லேயே தோற்றுருக்காங்க. ஆஸ்திரேலியா போயும் தோற்றுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சீரீஸுமே பார்த்தீங்கன்னா 5-0 தான் முடியும்னு நான் நினச்சேன். பட் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி 4-1 முடிச்சுருக்காங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 பேர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்தில் பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் 5 மேட்ச் விளையாடி 400 ரன் அடிச்சிருந்தாரு. இதுலேயும் 2 செஞ்சுரி வேறு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்டும் ஸ்டார்க்கும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு தான் சொல்லணும். ஹெட் வந்து 10 இன்னிங்ஸில் ஆடி வந்து 629 ரன் அடிச்சு வச்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரேஜ் வந்து 62. ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 88. 50 அடிக்க மாட்டார். டேரக்டாக அடித்தா 100 தான், அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு தான் தலைவலின்னு பார்த்தா அவர் இங்கிலாந்துக்கும் தலைவலியாக தான் இருந்திருக்கிறாரு. அவர் எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. 2020 வேர்ல்டு கப் அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியல. 3வது பார்த்தீங்கன்னா சார்க்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவர் தான். இந்த சீரிஸ் மட்டும் இல்லை, 2023 ஆஷஸ் சீரிஸ்லேயும் அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 31 விக்கெட் எடுத்துருக்காரு. 2 5 வேறு. மனுஷன் பவுலிங் தான் நல்லா போடுவார்னு பார்த்தா பேட்டிங்லேயும் அதே மாதிரி 2 50 வேறு அடிச்சிருந்தார் இந்த சீரீஸில். ஒரு வயசாகுதானே தெரில, வர பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா வந்து இந்த சீரீஸோடய தன்னோட இன்டர்நேஷ்னல் கேரியரை முடிச்சிருக்கிறாரு.